வணக்கம் எல்லாருக்கும். நேற்று வந்து நம்ம வெறும் 150 ரூபாய்க்கு தான் ஓட்டினோம். 150 ரூபா ஓட்டினதில் நமக்கு பெட்ரோலுக்கே 40 ரூபாய்க்கு மேலே போயிருக்கும். 110 ரூபா கிட்ட தான் லாபம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து 7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 7 மணி டு 11 மணி ஸ்டாக் வரைக்கும் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா? ஒரு 4 மணி நேரம் ஓட்ட போகிறோம். நம்ம 53.97 வாங்கியிருக்கேன். 53.97 ஆவரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது அதோட இன்னைக்கு மார்க்கெட்டு கூட நம்ம இன்னும் கொஞ்சம் நேற்றை விட இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். என்ன ரைட் சைடில் இப்போ எல்டிபின்னு இருக்குல்ல, அதான் லாஸ்ட்டு ட்ரேடட் ப்ரைஸ். அது வந்து இப்போ வந்து 55 ரூபா ப்ரைஸில் போயிட்டுருக்கு. நம்ம வந்து புக் பண்ணது வந்து 56 ரூபாய்க்கு செல் பண்ணணும்னு புக் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்டாக்குக்கு 2 ரூபா நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு ஸ்டாக்குக்கு 2 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னா நமக்கு இது வந்து 700 எபோவ் வரும். டோட்டலாக 11 ரைடு முடிச்சிருக்கோம். 11 ரைடு கிலோமீட்டர் வந்து பார்த்தோம்னா 26.6 கிலோமீட்டர். 26.6 கிலோமீட்டர் அப்படிங்கும்போது 27 கிலோமீட்டர் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணாலும் மொத்தம் 54 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த 54ல் ப்ளஸ் நம்ம ஒரு 4 கிலோமீட்டர் ஆட் பண்ணாலும் ஒரு 58-60 கிலோமீட்டர் ஆவரேஜ் பண்ணாலுமே நமக்கு 90 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் செலவாயிருக்கு. இந்த 90 ரூபா பெட்ரோல் செலவுக்கு நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து 431 ரூபா. 90 ரூபாய் நீங்கள் மைனஸ் பண்ணாலும் ஒரு 341 ரூபா நமக்கு வந்து ப்ராஃபிட்டு. 4 ஹவர்ஸ் லாகின் பீரியட். இதில் இன்சென்டிவ் கிடையாது. இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டை பற்றியும் கொஞ்சம் லேர்ன் பண்ணியிருப்போம். ப்ளஸ்ஸு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுலேயும் பெர் டேக்கு இவ்வளோ அப்படின்னு பர்சன்டேஜ் எடுக்கிற மாதிரி ஒரு மெத்தடை கொண்டு வந்திருக்கேன். பார்ப்போம். இது என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் கொண்டு வந்திருக்கேன். பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக கொடுங்க. ப்ளஸ்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.